உள்ள தூக்கி வச்சு பாருங்களா நம்ம கீழ வந்து பாருங்க பார்த்தா நான் தமிழன் நான் சொல்ல தமிழனானே இந்த வெட்டி மாற தலையில தூக்கி வச்சு நாடையா வயிறு எறியுது நீங்க அடுத்த ஸ்டேட் பார்த்த மஞ்சுமல் பாய் சமையல புடுங்குறீங்க புஷ்பப்படுத்த புள்ள வச்சு நிறுவீங்க இந்த படம் கொஞ்சம் கீழ வெட்டி மாறனோட இந்த படத்தை வந்து பாருங்க கொஞ்சம் கீழ சூரி நீ வேற மாதிரி மொத்தத்துல சொல்ற சொல்றேன் போய் உன்னோட பேரை கட்டிட்டு இருக்க இங்க வந்து பாரு உனக்காக அந்த தியேட்டர்ல நீ பேசுற ஒரு வசனமும் தியேட்டர்ல காசு வந்துட்டே இருக்கு அதே மாதிரி மியூசிக் சும்மா அப்படி இருக்குவா உண்மையிலே சொல்றேன் பாருவா ராஜா சார் உண்மையிலே சொல்றேன் இந்த படம் பேசப்படும் இந்த படத்துக்கு என்ன பல அவார்டு கொடுங்க இல்லனாக்கா அடுத்த ஸ்டேட் படத்துக்கு போய் அவனுங்களை புடிச்சு புரியுதா இப்போ சொல்றேன் விடுதலை வயிறு எறியுது அடுத்த ஸ்டேட் படங்களே ஓட வச்சுட்டு நாங்க அதை பண்ணல இதை பண்ணலன்னு வந்து நொட்டி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸ்ட்ராடனரி ஜானிங்க. எனக்கு வெற்றிமாறன் பொல்லாதவன் டைம்ல தெரியும், பொல்லாதவனுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும், ஒரு ஏடியா இருக்கும் போதுலேருந்தே தெரியும். பட் இது வரைக்குமே வந்து டச்சில் தான் இருந்துருந்துருக்கோம். விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து டச்சில் இருந்திருக்கோம், மெசேஜ் பண்ணுவோம், பேசுவோம், எல்லாம் நடக்கும். பட் பொல்லாதவனுக்கு அப்புறம் இப்போ தான் கூப்பிட்டாரு 2021. எனக்கு விஜய் சேதுபதி பாத்திரம் ரொம்ப பிடிச்சது. நம்ம கென் பாட்டு அது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சூரி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு, மஞ்சு மேடம் நல்லா இருக்கு. இல்ல அது வந்து அதுதான் மெயின் ஹீரோ ரோல் இல்லையா? ஹீரோ ரோல் நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நான் வந்து பண்ணது இப்போன்னு இல்லை, 25-30 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 30 வருஷமா நான் பண்ணது எனக்கு குறைகள் மட்டும் தான் தெரியும் ஸ்க்ரீன்ல. நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணாது எப்பவுமே. ஐயோ இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமே, இந்த இடத்துல இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். ஆடியன்ஸ் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ற விதம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நினைச்சது எந்தெந்த இடத்துல வந்து கத்துவாங்க திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் கரெக்டா ஆகுது. போன பாட்டுல திட்டினாங்க, இந்த பாட்டுல அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரா மெட்டீரியலா வெற்றிமாறன் தான் இருக்கிறா போல. ஒரு தேன் எப்படி சுத்தமா இருக்கணுமோ, ஒரு பால் எப்படி சுத்தமா இருக்குமோ, ஒரு மானத்திலிருந்து வர மழை எப்படி சுத்தமா கலங்க இல்லாம இருக்குமோ, அந்த மாதிரி வெற்றிமாறனோட படைப்புல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ரா மெட்டீரியலா இருக்கனால்தான் வெற்றிமாறனுக்கு உங்களை பிடிக்கல. புரியுதா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தேவையான சித்தாந்தத்தை வெற்றிமாறனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை அவர் கொடுக்குறாரு. அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் படம் தோல்வி அடையல. நீங்கள் டைரக்டர் கிடைக்காம, ப்ரொடியூசர் கிடைக்காம, நடிகர் கிடைக்காம கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தெலுங்காரன், ஹிந்திக்காரன் யார் எல்லாருமே வெற்றிமாறன் எனக்கு ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா, வெற்றிமாறன் எனக்கு ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா கேட்குறானா? அது தாண்டா தமிழன், அவன் தாண்டா கடவுள், படைப்பதனால் அவன் பேர் இறைவன் அப்படின்னு சொன்னார்ல கண்ணதாசன். எனக்கு தெரிஞ்ச காரல் மார்க்ஸும் ஒரு இறைவன், வெற்றிமாறனும் ஒரு இறைவன் தான். மெய்யழகன் மாதிரி ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது தான். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ராப்ளம் என்ன, யாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, எதனால் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு முக்கியமான அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப டெரரிசம் மாதிரி காட்டியிருப்பாங்க கொஞ்சம். அந்த மாதிரி காட்டினதோட அவரோட பேக் ஸ்டோரி என்ன, 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மாதிரி, அதோட 2 பெர்ஸ்பெக்டிவ் காட்டின மாதிரி சூரியோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டியிருப்பாங்க, இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க. அந்த டப்பிங் லிப்சிங் வந்து ரொம்ப அங்கங்கே ரொம்ப மேஜராக மிஸ் ஆகுது, நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. அதாவது அவங்க லிப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் டைலாக்ஸுக்குமே பயங்கர மிஸ்டேக் இருக்குது. அது மேபி ரிலீஸ் டேட் பக்கத்தில் வந்தனால அவங்க அப்படி டப்பிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா இல்லை டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாங்கிறது புரியல. ஆனால் நிறைய அந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் என்கேஜிங்காக தான் இருக்குது. இந்த படத்துலேயும் ஒரு சாங் இருக்குது, அந்த ஒரு சாங் இருக்குது, மஞ்சு வாரியருக்கும் விஜய் சேதுபதியும் இருக்கிற சாங் இருக்குது. அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு.
அதுக்கான அதாவது விஜய் சேதுபதியோட லைஃப் ஸ்டோரி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதிக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீட் இல்லை, இது அப்படியே சூரியோட ஒரு லெட்டர் மாதிரி தான் இது ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் முடிஞ்சு அந்த லெட்டரோட கன்க்ளூஷனாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த பாட்டு வரலாம், இல்லைனா இந்த பாட்டோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தியாவில் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தான் முதல்ல, வேற எந்த கட்சியும் கிடையாது. அந்த சிவப்பு வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம், விஜயகாந்த் படம் சிவப்பு மல்லி படம்லாம் பார்த்துக்கலாம், கம்யூனிஸ்ட் தான் வரும். ஆனால் இந்த படம் வந்து கம்யூனிஸ்ட் சார்ந்து ஜாதியை வருது. தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தப்பட்டவன், வன்னியர், அந்த சமுதாயம், இந்த சமுதாயம், ஐயங்காரு, ஐயரு, கீரு, எஸ்சி கிசிலாம் இருக்குதுல்ல, இதுக்கு மெயின் காரணமே இந்த படங்க. உண்மையிலேயே அரசியல்வாதி எல்லாருமே பார்க்கலாம், போலீஸ்காரங்க உண்மையான போலீஸ்காரங்க பார்க்கலாம். உண்மையான போலீஸ்காரன் தான் தயவு செய்து பாருங்க, பொய்யான போலீஸ்காரில் பார்க்காதீங்க. ஏன்னா சூரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் சூரி ஓப்பனிங்கு, இந்த படத்தில் சூரி தான் ஃபினிஷிங்கு. இனிமேல் ராஜா, நீ இனிமேல் பரோட்டா சூரி கிடையாதியா, ஹீரோ சூரி. இன்று முதல் நீ ஹீரோ சூரி. ஏன்னா ஃபினிஷிங்கே உங்கள்கிட்ட தான் இருக்குது. கடைசி அந்த படம் வந்து உன்னை வச்சு தான் முடிச்சுக்கிறாங்க, உன்னை வச்சு தான் ஃபஸ்ட்டு படத்தை தொடங்கினாங்க, உன்னை வச்சு தான் முடிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஆக்டர் இது. கருணாஸ் பையன் அருமையாக நடிச்சுக்கிறா போல, கிருஷ்ணர் அருமையாக நடிச்சுக்கிறார், விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சுக்கிறார், எல்லாருமே சூப்பராக நடிச்சுக்கிறாங்களே. அதேமாரி எல்லாத்துக்கும் மெயின் ஒன்று மியூசிக்கு. அந்த தாலாட்டு சாங்கு உண்மையிலேயே வந்து என்னத்த சொல்கிறது, தாலாட்டு சாங்னா இளையராஜா தவிர எந்த கொம்பனும் கிடையாது. ஏன்னா அது நான் ராமராஜா படத்துலேருந்து எல்லாத்துலையும் பார்த்தாச்சு. கருப்பு சிவப்பு அடிக்கடி வருது. உண்மையிலே நீங்கள் எல்லாம் இந்த படத்தை நோட் பண்ணி பாருங்க. முதல்ல இந்த கருப்பு சப்பை ஒழிக்கணும், சிவப்பு சப்பை ஒழிக்கணும்னு வாங்க, கவனிச்சிங்களா? அது வந்து பெரியாரை கூட கம்பல் பண்ணி தான் கல்யாண நாடகம், மஞ்சு வாரிக்கு கல்யாண நாடகம், விஜய் சேது கல்யாணம். அப்போ ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பாப்புல, பெரியார் போட்டா கொடுப்பாப்புல. அப்போ கருப்பு சிவப்புன்னது கம்யூனிஸ்ட்டு, கருப்பு சிவப்பு சேர்ந்தது கம்யூனிஸ்ட்டு. கரெக்டுங்களா சொல்கிறது? அதை தான் அது பேஸ் பண்ணி அது பண்ணுறது. அது அப்புறம் தான் திமுக வந்தது. நான் ஓப்பனாக பேசுகிறேன்யா, கருப்பு சிவப்பு சேர்ந்தது திராவிட கட்சி பெரியாரும், சிவப்பு கட்சி கம்யூனிஸ்டும். இது ரெண்டும் இணைச்சா திமுகன்றது. திமுகலேருந்து வந்து தான் எம்ஜிஆர், ஓகேவா? திமுகவில் வந்தவர் தான் எம்ஜிஆர். அப்படியே பயணித்து வந்தார். அதுக்கப்புறம் ஆட்சி தொடங்கி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர். இதுதான் அந்த கொடியிலேயே வந்து மக்களுடைய தத்துவம் இருக்குது. அந்த கொடி சொன்னதுமா கருப்பு செய்வதில் மக்களுடைய தத்துவம் அடங்கியிருக்கு தான் நான் சொல்ல வர்றது. கண்டி இது அரசியல் படமும் கிடையாது. ஏன்னா உண்மையான போலீஸ்காரங்க படம் பார்க்க வேண்டிய படம் இது. வெற்றிமாறன் உண்மையிலே எல்லா படங்களும் சரி, இந்த படத்தில் அதை நிரூபிச்சிருக்காரு. படம் தரமாக பண்ணியிருக்காரு. கதையும் அந்த ஓட்டமும் வேறு லெவலு. அந்த கதையை வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறார். கீழே இருந்து அப்படியே கிளைமேக்ஸு வேறு லெவலு. சூரியோட ஆக்டிங் ஓகே, சூப்பர். கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். படம் தரமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட ஒரு டைரக்ஷன் உண்மையிலே வேறு லெவலு. நல்லா தரமாக பண்ணியிருக்காப்புல. அதை விட கிளைமேக்ஸு வேறு லெவல். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் அவருக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அது உண்மையிலே இந்த படமும் அது வேறு லெவலில் இருக்குது. விடுதலை ஒன்னோட அது 2 சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வேறு லெவல், எல்லாருமே வேறு லெவல். சான்ஸே இல்லை. கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. தெரியணுன்றவங்க கண்டிப்பாக நம்மள மாதிரி இளைஞர்கள் கண்டிப்பாக இது வந்து பார்த்தே ஆகும். படம் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலி ரைட் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தோணுது. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் வெற்றி ஃபிலிமோட நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதுலேயே அவர் பின்னுவார். அந்த நரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், மஞ்சு வாரியர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்ன் ஆக்டர்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் பார்ன் ஆக்டர்ஸ். பட் அவங்ககிட்டேருந்து வாங்கின பெர்ஃபார்மன்ஸே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. சும்மா சைடில் வர ஒரு போலீஸ் கேரக்டர் கூட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியே. கண்டிப்பாக எல்லாருமே பொலிட்டிக்கலி ரைட் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. பொலிட்டிக்கலி இதுதான் நியாயம், நடந்ததை பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அடல்ட் ஒன்லி ஃபிலிம், அதனால பிளட் ஷெட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணுன்னா பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்கணும் பாருங்கள். லாஸ்ட் 24 வருஷத்தில் தரமான படம்னா இது வேர்ல்டு ரெக்கார்டு உடைக்கும். விஜய் சேதுபதி வேர்ல்டு லெவல் உடைக்கும். ஏன்னா பார்ட் 1 சரி, பார்ட் 2 சரி செம. ஏன்னா 1/2 எல்லாருமே எடுக்கும்போது, ஸ்டோரி எடுக்கும்போது அப்பா 1 நல்லா இருந்துச்சு, செகண்டை வந்து நல்லா இருக்காது, சிலவங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேர் மீம்ஸ் வரும். ஏன்னா 1ம் சரி, செகண்டும் சரி, தேர்டும் சரி, வரப்போகிற தேர்டும் சரி ஹைலைட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் அந்த கதை வெற்றிமாறனை கிட்ட வந்து கதையை வந்து பிரித்து எடுக்க முடியாது. தரமான கருத்தை நம்ம பேட் வைஸும் சரி, மக்களுடைய ஆதரவும் சரி, ஸ்டோரி, ஆக்டிங், சூரி, கிஷோவர் என்ன ஒவ்வொரு ஆக்டிங்கும் சரி, தரமான எல்லாரும் சரி
கொடுத்துருக்க ஆக்டிங்கும் சரி எல்லாருமே நம்பி எடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாரும் உழைச்சிருக்கிறாங்க, மனசில் அப்படியே நிற்குதுங்க. படம் வந்து அப்படியே கதை அப்படியே நிற்குது நம்மளுக்கு. அதுதான் கண்டிப்பாங்க, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. 2.5 மணி நேரம் நம்ம படம் பார்க்குறோம், இவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மனசில் வந்து நிற்கிற மாதிரி அவர் வந்து அற்புதமாக பண்ணிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அந்த அவருடைய இது. நம்ம ராஜா சார் தான் என்றைக்குமே, அதில் வந்து எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அவர் ஒரு பக்கம் அவருடைய இதில் வந்து பெரிய ஒரு வாழ்ந்துருக்காரு. அவர் இப்போ ஃபஸ்ட் 1ல் அவர் கலக்கிட்டார், ஃபஸ்ட் 2ல் பெருமாள் கலக்கிட்டார், பார்ட் 1ல் வந்து குமரேசன் கலக்கிட்டார், பார்ட் 2ல் வந்து பெருமாள் கலக்கிட்டார். இதுலேயும் அவர் நிற்கிறார். சூரியனை வந்து அவரை வச்சு தான் அந்த லீடே வந்து அவரை வச்சு தான் இதில் வந்து படத்தில் வருது. வாழ்ந்துருக்காங்க சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். ரொம்ப மனசுக்கு ஒரு காலையில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ் விட்டு நம்ம வரோம், ஒரு முழு திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. ஃபேமிலியோட வந்து இன்னைக்கு ஈவினிங் வரலான்ற ஒரு மனசில் வந்து ஒரு இது இருக்குங்க. ஒரு இம்பர்ஃபெக்ட் அபவ் ஆவரேஜ் ஃபிலிம், அவ்வளோதான். எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஓவராலாக எனக்கு பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இல்லை. இந்த கதையில் ஒரு லைஃபே இல்லை ப்ரோ. கதையிலும் சரி கதையிலும் சரி லைஃபே இல்லை. என்ன பார்ட் 1ல் வாத்தியாருக்கான பில்டப் இருந்தது, பார்ட் 2ல் வாத்தியாரோட லைஃப் என்ன, அவர் ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் ஏன் வாத்தியார் ஆனாருங்கிறத படமாக இருக்குது. பட் அந்த கதை அவ்வளோ யதார்த்தமாகவும் இல்லை, அவ்வளோ நேர்த்தியாகவும் இல்லை, ஆனால் அவ்வளோ அழுத்தமாகவும் இல்லை. இந்த கதை நிறைய எனக்கு பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு பார்ட் தேவையா, இன்னொரு பார்ட் இந்த கதைக்கு தேவையான ஒரு கேள்வி இருக்குது. பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், ஃபிலாசபிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது, அழுத்தமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒரு படமாக பார்க்குறது எனக்கு டைலாக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, வசனம் மட்டுமே ஒரு படம் ஆயிடாது இல்லை, ஒரு நல்ல சிந்தனை மட்டுமே ஒரு நல்ல படம் ஆயிடாது. எனக்கு 24 கிராஃப்ட்ஸ் வேணும், டெக்னிக்கலாக அவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே இல்லாதப்போ எனக்கு இந்த படம் ஒரு படமாக என்ஜாய் பண்ண முடியல. பேச வந்த விதம் கரெக்டாக இருந்தது, பேசின விஷயங்கள் கரெக்டாக இருந்தது. அதான் அதை நீங்கள் அந்த படமாக பார்க்குறப்போ என்னை என்ஜாய் பண்ண முடியல, அவ்வளோதான். தினம் பாட்டு செகண்ட் ஹாஃபில் வர அந்த பிளேஸ் மட்டும் நல்லா இல்லை. இன்னொரு பக்கம் அந்த பாட்டில் வர டைம் லைன் எனக்கு புரியவே இல்லை. ஒரு சீனில் வந்துட்டு பிளாக் பியர்டு இருக்குது, இன்னொரு சீனில் ஒயிட் பியர்டுக்கு, மறுபடியும் பிளாக் பியர்டுக்கு வராங்க. எந்த டைம் லைனில் காமிக்கிறாங்க, எங்கே நடக்குதுங்கிற கன்ஃபியூஷனே இருக்குது. அது மேபி கட்சி ஒழுங்காக கொடுக்கல, இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் என்ன பெருசளவுக்கு எழுத்து அதிகமாக இல்லாதனால, கேரக்டரைசேஷன் கேரக்டர் டெஃபினிஷன் எதுவுமே பெருசாக இல்லாததுனால கொடுத்துருக்க வேலையெல்லாம் சரியாக பண்ணிட்டாங்க. ஆனால் வேலை இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமோ, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நல்லா அழுத்தமாக எழுதிருக்கலாமோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.